டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போகிறோம்னா மார்ச் 1 to 7 வரல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வரலும் டிலே ஆகிட்டு இருக்கிறது. வி ஆர் சாரி. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முதல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சுருவோம். ஜியாகிரபிக்கலா, எக்கலாஜிக்கலா, பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா அப்படின்றதெல்லாம் பிரிச்சுருவோம். எக்கனாமி அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஓகே, நம்ம வந்து என்னன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எதன் அடிப்படையில் கணக்கிடுவோம் அப்படின்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல தான் நம்ம வந்து அதை கணக்கிடுவோம். இதுக்கான பேஸ் இயராக வந்து என்னன்னா எந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 இருந்துச்சு. இப்போ அதை வந்து அரசு என்னவா மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 மாற்றிருக்கு. 2022லேருந்து 23 வரலும் இருக்கிற அந்த 1 இயருக்கான பேஸ் இயரை வந்து என்னன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பொருளாதாரம் வளர்ந்தது, அதுக்கப்புறமேல்ட்டு பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எல்லாம் கணக்கெடுத்து இவங்க இந்த லேட்டஸ்ட்டு ஜிடிபி ரிவிஷனை வந்து என்னன்னா அமல்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட்டு அயன் பேட்டரி, சரிங்களா? ஸோ இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட்டு லித்தியம் அயன் பேட்டரியினுடைய தொழிற்சாலை வந்து எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் உருவாக்குறாங்க, சரிங்களா? ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிறோம் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னென்னா குஜராத்தில் ஆசியாவினுடைய மிகப்பெரிய சிப் ஃபேக்ட்ரி, மைக்ரோ சிப் ஃபேக்ட்ரி எல்லாமே வருது. அந்த மாதிரி வந்து என்னென்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எந்த மாநிலத்தில் அமையுதுன்னுலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து அதோட ஃபேக்ட்ரி வந்து என்னென்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இல்லைங்களா, எலக்ட்ரிக் பைக்கு, அதுக்கப்புறம் இந்த சோலாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த லித்தியம் பேட்டரிஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வந்து அதனுடைய பூஜ்ஜிய உமிழ்வு, ஜீரோ எமிஷனுக்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த இது க்ரீன் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த லித்தியம்ன்றது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறனால இதை கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? அடுத்ததாக வந்து என்னென்னா ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பெண்கள் சத்து பற்றாக்குறையோட அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆப்பிரிக்காவுடைய சோமாலியா, எத்தியோப்பியா அப்படின்லாம் நினச்சிருப்போம். அங்கே இருக்கிறத விட இந்தியாவில் தான் பெண்கள் அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய பெண்கள், சரிங்களா? ஸோ அப்போ வந்து அரசு வந்து என்னென்னா ஒரு திட்டத்தை முன் வச்சுச்சு. என்னென்னா அரிசியில் ஃபோலிக் ஆசிட், சரியா, இரும்பு சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவங்கள்ட்ட வந்து என்னென்னா ரத்த சோகையை வந்து என்னென்னா நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அரிசியில் வந்து என்னென்னா இரும்பு சத்தை வந்து என்னென்னா ஆட் பண்ணாங்க, சரிங்களா? 1 கிலோவுக்கு வந்து என்னென்னா ஒரு 100 கிராம் ஃபோலிக் ஆசிடை வந்து என்னென்னா அதில் ஆட் பண்ணுவாங்க. சில காலத்துக்கு முன்னாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னுலாம் சொன்னாங்க இல்லையா, அது வேறு எதுவும் கிடையாது, இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் தான், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு இதை வந்து என்னென்னா நிறுத்தி வச்சுருக்காங்க, சரிங்களா? என்னென்னா ஒரு அரிசியில் ஊட்டச்சத்தே நம்ம வந்து என்னென்னா ஆட் பண்ணாலும் அதை வந்து என்னென்னா ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 to 3 மாதம் தான் அந்த சத்து வந்து என்னென்னா அந்த அரிசியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ குறிப்பாக அரிசி கிடங்குலெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த சத்தெல்லாம் வந்து என்னென்னா போதிய அளவில் வந்து என்னென்னா பயனாளிகளுக்கு வந்து என்னென்னா கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் இது சேர்த்துறதும் வேஸ்ட்டு அப்படிங்கிறனால இதை வந்து என்னென்னா தற்சமயம் நிறுத்தி வச்சிட்டாங்க. இதை கொண்டு வரும் போதே வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள்லாம் எச்சரித்தாங்க. என்னென்னா இதை எல்லாருக்குமே இந்த அரிசியை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறுத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து என்னென்னா அரசு இது ரொம்ப நாள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய அரிசியில் இது எந்த விதமான பலனையும் கொடுக்கல, அல்லது பலன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு அப்படின்றது நிறைய டேட்டா சொன்னனால இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் சமீபத்தில் வந்து என்னென்னா நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? LWE அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், சரிங்களா? இடது தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆயுத ஏந்திய போராளிகளாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நக்சலைட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீகார்னுடைய கடைசி நக்சலைட்டான சுரேஷ் கோடா என்பவர் வந்து என்னென்னா சரண்டர் ஆனதோடு சேர்த்து அவர் தான் கடைசி நக்சலைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சரண்டர் ஆன உடனே என்னென்னா நக்சல்
முழுமையாக அந்த மாநிலத்தில் வந்து என்னன்னா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நக்சல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோட பேர், நக்சல்பாரி அப்படின்னு. 1967 அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக, உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆயுதம் ஏந்தி எந்த மாவட்டத்திலிருந்து தங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சாங்களோ அதுதான் நக்சல்பாரி மூமெண்ட். அதுதான் பிற்காலத்தில் நக்சலைட் அப்படின்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பீகார் வந்து என்னன்னா நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா லீகசி த்ரஸ்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகசி த்ரஸ்ட் டெரிட்டரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நக்சல் பாதிப்பே இல்லை அப்படின்னாலும் இதுக்கு முன்னால் நக்சல் பாதிப்பு இருந்திருக்கும், அது முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்தராக நக்சல் பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா இலக்கு நிர்ணயித்து வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இதன் மூலமாக ஃப்யூச்சரில் அந்த இடம் வந்து என்னன்னா நக்சல் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த இடங்களுக்கு பேர் தான் வந்து என்னன்னா லீகசி த்ரஸ்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழ்நாட்டிற்கு வந்து என்னன்னா ஒரு புதிய கவர்னர் வந்து ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. விதி 153 ஆர்டிகல் 153 என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a governor for each state. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கட்டாயமாக ஒரு ஆளுநர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 7வது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் 1956 என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளுக்கும் வந்து என்னன்னா ஒரு ஆளுநர் இருக்கலாம். ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலம் அல்லது ஒரு யூனியன் பிரதேசம் ஒன்றுக்கும் மேற்பட்ட யூனியன் பிரதேசம் அதில் ஒரு மாநிலம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு யூனியன் பிரதேசம், இப்படி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1956 திருத்தம் செய்யப்பட்ட 7வது சட்ட திருத்தம் நம்மளுக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த கவர்னர் புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர விஸ்வநாத் அச்லேக்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னன்னா ஆர்லேக்கர் அப்படின்றவர் தான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டிற்கான கவர்னராக வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா கப்பல் கட்டும் கொள்கையை வந்து 2026 வந்து என்னென்னா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து என்னென்னா ஒரு பெரிய எண்ணெய்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய சர்வதேசிய போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெரிய கப்பல்கள் எல்லாத்தையும் வந்து என்னென்னா நம்மளே இனி வடிவமைக்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில். இப்போ எங்கே நம்ம எல்லாம் வடிவமைச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி அப்படின்ற இடத்துல எல்என்டி வந்து என்னென்னா கப்பல் கட்டும் தளத்தை வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் இன்னொரு ஸ்கீமை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லுங்கள். எந்த திட்டம் வந்து என்னென்னா துறைமுகங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய, துறைமுகங்களை இணைக்கக்கூடிய திட்டம், அரசு அறிவித்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்றத நீங்கள் எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான திட்டம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே துறைமுகங்களை நவீனப்படுத்துறதுக்கு தான் திட்டங்கள் போட்டு ஒவ்வொரு துறைமுகமும் இது பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் அந்த துறைமுகங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய சாலைகளை மேம்படுத்துறதுன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அதுவும் வந்து என்னென்னா நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் நாங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு சொல்லிடுறோம். சரிங்களா? ஸோ அப்போ துறைமுகத்தை மேம்படுத்துகிறீங்க, சாலைகள்லேருந்து துறைமுகத்தை இணைக்கக்கூடிய அந்த சாலைகள்லாம் மேம்படுத்தியிருக்கீங்க அப்படின்னாலும் இது எல்லாம் நம்மள்கிட்ட ஏன் ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொண்டு போகிறதுக்கான கப்பல்கள் நம்மள்கிட்ட இல்லை. சரிங்களா? இப்போ சீனா வந்து என்னென்னா அவங்க உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பெல்ட் இனிஷியேட்டிவ் சில்க் ரூட்டில் எல்லாம் வந்து என்னென்னா அவங்க வியாபாரம் பண்ணுறேன், வர்த்தகம் பண்ணுறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 10 டன்னு ஏற்றுமதி செய்யக்கூடிய சிறிய அளவிலான கப்பல்கள் மட்டுமே அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கப்பலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கப்பல் வரலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்ககிட்ட ஏற்றுமதி செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து என்னென்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து என்னென்னா கப்பல்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள்லாம் இது பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கையை வந்து என்னென்னா 2026 வருடத்தில் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்நாடு வேளாண் வனவியல் கொள்கை அப்படின்றதும் 2026 அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு விவசாயத்தை மட்டும் சார்ந்து இல்லாமல் அவர்களுக்கு வேற எந்தெந்த மாற்று வழிகளில் அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படின்னு. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு தேக்கு, சந்தன மரம், செஞ்சந்தன மரம்,
மகோகனி போன்ற மரங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இதுக்கு முன்னாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மரம், அதுக்கப்புறமேட்டு சந்தன மரம் இதெல்லாம் வெட்டுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக்குறாங்க. அதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு மாற்று பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக அவங்க ஈட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாடு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா எம்பவர் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எம்பவர்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் EMPOWHER ஹர் அப்படின்றது பெண்களை குறிக்கும். சரியா? எம்பவர் ஹர் அப்படின்னு ஒரு ஸ்கீமு. இது யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஎன் ஸ்கீமும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வி சேஃப் ப்ராஜெக்ட், இது ரெண்டும் சேர்ந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள், பெண்கள், இவங்க எல்லாமே பெண்கள் தான், 6000க்கும் மேற்பட்ட ஆர்வமுள்ள பெண் தொழில் முனைவோர்களை வந்து என்னன்னா உருவாக்குறது. அதன் மூலமாக பெண்களே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து என்னன்னா உருவாக்கி அதிகப்படுத்துறது அப்படின்றதான் இந்த எம்பவர் ஹர் அப்படின்றத ஸ்கீமுக்கான விளக்கம். சரிங்களா? அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் கம்யூனல் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னா தனியார் பள்ளிகளில் ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இதன்படி வந்து என்னன்னா அரசு தனியார் பள்ளிகளில் வந்து என்னன்னா அரசியல் மற்றும் வந்து என்னன்னா வகுப்புவாதத்தை ஏற்படுத்துறது, மதம் சார்ந்தது, இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் எதையும் ஏற்படுத்தக்கூடாது. சமீப காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மூட நம்பிக்கை சார்ந்த பல இதெல்லாம் வந்து என்னென்னா கற்றுக் கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து பள்ளிகளில் கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனி பள்ளிகளில் வந்து மதம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, வேறு எந்த சித்தாந்தங்கள் சார்ந்தும் வந்து என்னென்னா கூட்டங்கள் நடத்தக்கூடாது. ஒருவேளை மாணவர்களோட நலன் கருதி ஏதாவது வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா முன்கூட்டியே வந்து என்னென்னா அவங்க வந்து அதெல்லாம் தகவல் தெரியப்படுத்தியிருக்கணும் அல்லது அனுமதி வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் மற்றபடி அது நான் எதுக்கு சொல்கிறோன்னா சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்கிறோம். மற்றபடி வேறு அரசியல் சித்தாந்த ரீதியாக எந்த கூட்டங்கள், மதம் சார்ந்த, சாதியம் சார்ந்த எந்த கூட்டங்களும் வந்து என்னென்னா தனியார் பள்ளிகளில் அது சார்ந்த கூட்டங்கள் இனி நடத்தக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ரூல்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது 2023 கொண்டு வந்தாங்க. அதில் இந்த விதியை வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. சரிங்களா? கடைசியாக வந்து என்னென்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் டேயில் வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா நேஷ்னல் சேஃப்டி டே. அதாவது வந்து என்னென்னா நமக்கு வந்து எந்த விதமான விபத்து, அதுக்கப்புறமேலு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய விபத்து இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்னா தேசிய பாதுகாப்பு நாளை வந்து என்னென்னா மார்ச் 4ஆம் தேதி அனுசரிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த மார்ச் 1 to 7 வரலும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு. இல்லை உங்கள்கிட்ட நிறையா வந்து என்னென்னா நாங்கள் இது கேட்டிருந்தோம் கமெண்ட்ஸில், இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்னொன்றும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்தியாவுடைய முதல் ஆற்று வெளி தீவு அப்படின்றது, ஃபர்ஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்றது எது? அதை கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ரிவர் ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்டாகவே அதை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு டார்க் ஸ்கை பார்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்றது எங்கன்னு கேட்டிருந்தோம். நேஷ்னல் வாட்டர்வே 2 எங்கே ஆரம்பித்து எங்கள் ஊரிலும் முடியுது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே சமயம் வந்து என்னென்னா ஆற்று தீவு, இந்தியாவுடைய தீவு மாவட்டம், ஆற்று தீவு மாவட்டம் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ரைட், இதெல்லாம் தான் நான் கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.